நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா HTML டேக்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில டேகை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 10 டேஸ்ல நாம HTML முடிக்க போறோம். போன வீடியோவில் சில டேகை பத்தி நாம பார்த்தோம். இந்த வீடியோல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான HTML இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்ன செய்ய போறோம் நாம பார்க்க இருக்கிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டைரக்டா நம்ம கிளாஸ் போயிருவோம். இப்போ நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு டாபிக் பத்தி பார்க்க போறோம். போன கிளாஸ்ல அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல அன்ஆர்டர் லிஸ்ட்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கீயும் நமக்கு என்ன இருக்கு, எல்லா வேல்யூவும் டாட் வச்சு வரும் அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்த்திருந்தோம். நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம், விஷுவல் ஸ்டுடியோக்கு போயிருவோம். ஸ்டார்ட் பட்டன் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ டைப் பண்றேன். விஷுவல் ஸ்டுடியோ நான் பேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிக்கிட்டு ஃபைலுக்குள்ள போறேன். ஓபன் ஃபோல்டர், நான் ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்ல HTML in 10 days அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். அதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம HTML ஃபைலை இப்ப உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். இப்போ ஃபைல் நியூ ஃபைல் கிளிக் பண்ணி நான் என்ன போறேன், டே 2, நீங்க டே 2னால டே 2ன்னு போடுறேன் .html. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, முன்னாடி எந்த நேம் வேணா போட்டுக்கங்க, பிரச்சனை கிடையாது. அது யூஸரோடைய விருப்பம். டே 1 போடலாம், டே 2, டே 3, உங்க பேரு, உங்க ஃபேமிலி நேம், எந்த நேம் வேணா போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இறுதியில டாட் வச்சு HTML அப்படின்றத போடணும். போட்டு நான் இப்ப என்டர் தட்டுறேன். நமக்கு பிளைன் பேஜ் கிடைச்சிருச்சு. இப்ப பேசிக் சின்டெக்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு இந்த டைட்டில் பார்ல நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் நமக்கு என்ன தெரியும், வெப்சைட்ல அட்ரஸ் பார்ல வரும். இப்ப நான் என்ன பண்றேன், HTML day2.com அப்ப என்ன செய்யறேன், டைட்டில் பார் வைக்கிறேன். Ctrl S அழுத்திட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சேவ் பண்ணதை வியூ பண்ணி பார்க்க போறேன் குரோம்ல. அதுக்கு என்ன பண்ணணும், நான் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணணும். அதுக்குள்ள என்ன பண்ணணும், HTML in 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் சேவ் பண்ணிருக்கேன், HTML ஃபைல். இதை டபுள் கிளிக் பண்றேன். நேரடியா எனக்கு என்ன பண்ணிடும், குரோம் ப்ரௌசருக்குள்ள போயிடும். அப்ப பாருங்க, டைட்டில் பார் பாருங்க, HTML day2.com அப்படின்னு வந்திருக்கு. அப்ப டைட்டில் பார்ல என்ன கொடுக்குறோமோ அதுதான் என்ன செய்ய போகுது, நமக்கு வரப்போகுது. இதே மாதிரிதான் எல்லா வெப்சைட்லயுமே. இப்ப நான் பாருங்க alhudainstitution.com அடிக்கிறேன். அடிச்சு உடனே மேல பாருங்க alhudainstitution.com. அப்ப என்ன பண்ணிருப்பாரு இவங்க, இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணவங்க டைட்டில் பார்ல alhudainstitution.com அப்படின்னு டைட்டில் பார்ல வச்சிருப்பாங்க. அதனால இங்க என்ன செய்யுது, alhudainstitution.com வருது. நாம என்ன வச்சிருக்கோம், HTML day2.com வச்சிருக்கோம். நமக்கு என்ன வந்திருக்கு, HTML day2.com வந்திருக்கு. அவ்வளவுதாங்க விஷயம், முதல் விஷயம் அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யறேன், மறுபடியும் கோடுக்குள்ள போறேன். கோடுக்குள்ள போயிட்டு இப்ப என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா, முக்கியமான டாபிக் அன்ஆர்டர் லிஸ்ட் UL அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. அன்ஆர்டர் லிஸ்டுக்குள்ள எப்பவுமே லிஸ்ட்னு சொன்னாவே கண்டிப்பா ஒன்னு இருக்க போறது இல்ல. 1, 2, 3 ஒன்னுக்கு மேற்பட்டது இருந்தாதான் அது லிஸ்ட்னு சொல்லுவோம். மளிகை லிஸ்ட்னு சொல்லுவோம், அதே போல மெட்டீரியல் லிஸ்ட்னு சொல்லுவோம், அல்லது எந்த ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க. லிஸ்ட் அப்படின்னாவே ஒன்னுக்கு மேற்பட்டதாக இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், லிஸ்ட்னு கிரியேட் பண்றேன். LI லிஸ்டோட ஷார்ட் ஃபார்ம் LI கிரியேட் பண்ணி LI க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஹோம் அப்படின்னு கிளிக் பண்றேன். இது ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அடுத்த லிஸ்ட் அதே காப்பி பண்ணிட்டு ஹோமுக்கு பதில நான் அபவுட் அப்படின்னு வைக்கிறேன். அதே போல அடுத்த டேகா நான் என்ன வைக்கிறேன், அபவுட் அடிச்சுட்டு சர்வீஸ் அப்படின்னு வைக்கிறேன். அதே போல அடுத்து ஒண்ணு கான்டாக்ட் அப்படின்னு நான் வைக்கிறேன். கான்டாக்ட் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ 4 லிஸ்ட் நான் வச்சிருக்கேன். இப்போ Ctrl S அழுத்திட்டு நான் சேவ் பண்ணி ப்ரௌசர்ல பார்த்தனா இது ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்னாவே நமக்கு எப்பயுமே ஒவ்வொரு லிஸ்டுக்கு முன்னாடியும் பாயிண்ட் வச்சுதான் வரும். வியூ பண்ணி பார்ப்போம். நம்ம ப்ரௌசருக்கு போறேன். நம்மளுடைய பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். வந்துருச்சாங்க, ஹோம், அபவுட், சர்வீஸ், கான்டாக்ட். இது 4மே என்னாச்சு, பாயிண்ட் வச்சு. ஆக்சுவலா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நேவிகேஷன் பார்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம், ஹோம், அபவுட், இன்ஸ்டிடியூஷன், அட்மின், டொனேஷன் இப்படி இருக்கு பாத்தீங்களா. இது நேவிகேஷன் பார்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. நாம இப்ப HTML மட்டும் பார்க்க போறோம். அதனால CSS நான் உள்ள கொண்டு வரல. கண்டிப்பா என்ன பண்றேன், CSS-க்கும் ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு 10 டேஸ் நான் முடிச்சிருவோம். ஒரு சேலஞ்சா நாம எடுத்துக்குவோம். 10 டேஸ்ல HTML, அடுத்த 10 டேஸ்ல CSS. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, 1 மந்த்ல HTML, CSS, JavaScript இது 3ஐயும் முடிக்கணும். 10 டேஸ்ல முடிக்கணும். நான் ரொம்ப வீடியோ எல்லாம் போடல, ஒரு 1/2 hour, அதிகபட்சம் 40 நிமிஷம் இதுக்குள்ளதான். போன வீடியோ எல்லாம் 20 மினிட்ஸ் தான் போட்டேன்.
அப்போ வீடியோ வந்து கரெக்டா போட்டு கரெக்டா முடிச்சிருவோம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுறாதீங்க. தயவு செய்து அந்த வீடியோவை நீங்க ரீகால் பண்ணிட்டு நீங்க நோட் பண்ணிட்டு அதை போய் உங்க லேப்டாப்லயோ இல்ல உங்க பிசில என்ன பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. அப்பதான் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், மறுபடியும் என்னோட விசுவல் ஸ்டுடியோக்கு போறேன். போயிட்டு இது உங்களுக்கு அன்னாட லிஸ்டாக தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் H1 டேக் யூஸ் பண்றேன். எதுக்கு நான் பழைய டேக் யூஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்காக தான் என்ன பண்றேன், பழைய டாபிக் யூஸ் பண்றேன். H1ல போயிட்டு என்ன பண்றேன், ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு அடிக்கிறேன். லிஸ்ட் அடிச்சு கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்ப என்ன ஆகணும், போல்ட் லெட்டர்ல எனக்கு ஆர்டர் லிஸ்ட் போல்டா வந்துடணும் பெருசா. ஏன்னா H1ல கொடுத்துருக்கேன். H1, H2, H3, H4, H6 வரைக்கும் இருக்கு. H6 கொடுத்தனா எனக்கு என்ன ஆகணும், ரொம்ப ஸ்மால்ல வரும். ஆனா H1ல கொடுத்தனா போல்டு. எனக்கு வந்து மெயின் ஹெட்டிங் அப்படிங்கறனால நான் H1ல கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்த டாபிக் என்ன, ஆர்டர் லிஸ்ட் ஒண்ணுமே இல்லைங்க, ஓஎல். ஆர்டர் லிஸ்ட் என்னங்க, ஓஎல். இப்போ இது ஸ்மால் லெட்டர் கேப், இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸ்மால் லெட்டர் எடுத்துக்கும் கேபிட்டல் லெட்டர் எடுத்துக்கும் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப பாருங்க, ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கும் என்னதான் பண்ண போறேன், லிஸ்ட் தான் கொடுக்க போறேன். இப்ப இதுலயே நான் என்ன பண்ண போறேன், அதே ஹோம் சேம் கீழே இறக்கிக்கிறேன். ஹோமுக்கு பதிலா நான் என்ன கொடுக்குறேன், அடுத்து அபவுட், அடுத்து சர்வீஸ், அடுத்து கான்டாக்ட். பாருங்க, இது நான் கொடுத்துட்டேன். இதை ரெடி பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் அழுத்துறேன். இப்ப அவுட்புட் எப்படி வரும், கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அன்னாட லிஸ்ட் அப்படின்னா பாயிண்ட் வச்சு வருது. ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஆர்டர்ல தான் வரும். அப்போ 1, 2, 3, 4 அப்படிதான் சொல்லணும். ஆர்டர்ல வரப்போகுது. நான் வியூ பண்ணி பார்ப்போம். நான் பேஜை போய் குரோம் ப்ரௌசர் போறேன், ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். அழகா வந்துருச்சுங்க. அவ்வளவுதாங்க வெப்சைட், அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப எளிமையா கத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, 1 வந்து ஹோம், 2 அபவுட், 3 சர்வீஸ், 4 கான்டாக்ட். இது என்ன பண்ணிருக்காங்க, ஆர்டர் லிஸ்ட கொடுத்தனால 1, 2, 3, 4. அடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தா என்ன ஆகும், ஒரு டெமோ பண்றேன். அடுத்து ஒண்ணு காட்டுறேங்க, அப்படியே கொடுக்குறேன். கான்டாக்ட் பதில டாக், என்ன பண்றேன், டாக் அப்படின்னு கொடுக்குறேங்க. கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு சேவ் பண்றேன். அப்ப 5ஆவது என்ன வரப்போகுது, டாக்னு வரப்போகுது. வந்துருச்சுங்க. அவ்வளவுதாங்க. ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் ஓவர். இது என்ன பண்ண போறாங்க, இததான் பேக்ரவுண்ட், இங்கதான் என்ன செய்ய போறாங்க, பேக்ரவுண்ட் கலர் மாத்த போறாங்க, டெக்ஸ்ட் கலர் மாத்த போறாங்க. இதுக்கு சென்டர் படுத்தணுமா, இல்ல லெஃப்ட் சைடா, இல்ல ரைட் சைடா, இப்ப என்ன பண்ண போறாங்க, ஒவ்வொரு இடத்த மாத்துறது எல்லாமே CSS ஓட வேலை, HTML அவ்வளவுதான். இப்ப அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம், ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆர்டர் லிஸ்ட் முடிஞ்சு பாத்தீங்க, ஆப்பிள், மேங்கோ, பனானா, கிரேப்ஸ், ஆரஞ்சு. இப்ப 5 இது கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்து ஆப்பிள், மேங்கோ, பனானா, கிரேப்ஸ், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஃபார்ம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக். பெரிய பெரிய பேஜ்ல எல்லாமே இந்த ஃபார்ம் டேக நீங்க பாத்திருப்பீங்க. யூசர் நேம் போடணும், பாஸ்வேர்டு போடணும், சப்மிட் கொடுக்கணும். இதுல மட்டும் இல்ல, ஃபேஸ்புக் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், யூசர் நேம் போடணும், பாஸ்வேர்டு போடணும், உள்ள போகணும். அல்லது பிரைவேட்டா ஒரு வெப்சைட் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா யூசர் நேம்னா என்ன, பாஸ்வேர்டுனா என்ன. ஆனா ஒரே ஒரு விஷயம் பெரும்பாலும் நல்லா கவனிச்சுங்க, எல்லா ஹேக்கிங் படிக்கிறோம், வெப்சைட்டை கிராக் பண்றோம், பாஸ்வேர்டு யூசர் நேம் நாங்க கிராக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா கவனிச்சுங்க, ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பண்ணுதுன்னு தெரியாம யாராலையும் கிராக் பண்ண முடியாது, யாராலையும் பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ண முடியாதுங்க. நல்லா மனசு வச்சுங்க. ஒரு பூட்டு இருக்குன்னா அந்த பூட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அந்த பூட்டுக்கு என்ன முக்கியம், அந்த சாவி எப்படிலாம் திருப்பினா எப்படிலாம் ஓபன் ஆகும் அப்படின்ற விஷயத்த அந்த பூட்டுக்காரங்க கூட தெரியும். அதனாலதான் நம்ம வீட்டுல பீரோ சாவியே தொலைஞ்சு போனாலும் அந்த பூட்டு சரி பண்றான் பாருங்க, அவன் வந்து அழகா பீரோ கல சாவி போட்டு கொடுத்து போய்கிட்டே இருப்பான். ஏன், அவனுக்கு பூட்டு எப்படி ஒர்க் ஆகும் தெரியும், சாவி எப்படி போட்டு எப்படி திருப்பினா சாவி போடணும்னு தெரியும். அப்போ நீங்க எது படிக்கணும்னு நினைச்சா தெரியும், ஃபுல்லா படிங்க, திருப்தியா படிங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபார்ம் டேக பத்தி பார்க்க போறோம். அதுக்கு என்ன செய்யறேன், நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போறேன். H1 போற காரணம் என்ன, இதெல்லாம் மெயின் ஹிட்டிங். எனக்கு ஃபார்ம் டேக் கேப்ஸ்ல போடுறேன், ஃபார்ம் டேக் கொடுக்குறேன், கண்ட்ரோல் எஸ் அழுத்துறேன். அப்ப என்னங்க இருக்கணும், என் ப்ரௌசர்ல ஃபார்ம் டேக்னு போல்டா வந்துருச்சுங்க. அழகா வந்துருச்சு பாருங்க. இப்ப ஃபார்ம் டேக் கொடுக்குற அப்படின்னா ஃபார்ம் தான் கொடுக்க போறேன். அப்ப என்ன பண்றேன், ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணி ஃபார்மை க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த ஃபார்முக்குள்ள தான் ஓபன் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபார்முக்குள்ளதான் நம்ம என்ன போறோம், ஃபார்மை கிரியேட் பண்ண போறோம். இப்ப என்ன பண்ண போறேன், லேபிள் அப்படின்னு இருக்குங்க. இந்த லேபிள் அப்படின்னா ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க, புது டேக் ஒண்ணு கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு பயப்படாதீங்க. லேபிள் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல பாருங்க யூசர் நேம் அப்படின்னு இருக்கா, இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது ஒரு லேபிள்ல கொடுக்குறேன். நீங்க பேராகிராஃப் டேக்ல கொடுக்கலாம்,
H1 டேக் கொடுக்கலாம், H2, H3, H4, H5, H6 எதுல வேணா கொடுக்கலாம். லேபிள்னு கொடுக்கறதா கொஞ்சம் அழகா இருக்குங்க, பார்க்க நீட்டா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், லேபிள்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், யூசர் நேம் கொடுத்து கோலன் கொடுக்குறேங்க. அவ்வளவுதான், எனக்கு யூசர் நேம் வந்துருச்சு. இப்போ அடுத்து எனக்கு என்ன வரணும் பாருங்க, எனக்கு இப்போ இன்புட் பாக்ஸ் வரணும். இது என்ன பேர் என்ன சொல்லுவாங்க, இன்புட் பாக்ஸ். அவ்வளவுதான், அந்த பேரை மட்டும் நம்ம அப்படியே உங்களுக்கு கோடிங் வர வச்சிடறேன். நேரா போறோம், இன்புட் டைப் பண்றேன், வந்துருச்சு பாருங்க. இன்புட் டைப்னு ஒண்ணு சொல்ல போறேங்க. டைப் இன்புட்ல 2-3 வகை இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க. யூசர் நேம் கொடுத்தா அப்படின்னா எல்லாருமே யூசர் நேம் பார்க்கலாம், நாமளும் பார்க்கலாம். சுத்தி யாரெல்லாம் உட்காந்துருக்கோம் அவங்களும் யூசர் நேம் படிக்க முடியும், அந்த இன்புட் பாக்ஸ் கொடுத்து படிக்க முடியும். ஆனா பாஸ்வேர்டு கொடுக்கும் போது புள்ளி புள்ளியா அடிக்கும். ஏங்க, அந்த பாஸ்வேர்டு யாருமே பார்க்க கூடாதுங்க. நான் மட்டும் எனக்கு தெரியும் என்ன பாஸ்வேர்டு போறேன்னு. ஆனா சுத்தி உட்காந்து பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பான், இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், நம்ம பாஸ்வேர்ட் நோட் பண்ணி பின்னாடி என்ன பண்ணுவான் போட்டு அவன் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால அவனும் என்ன செய்யக்கூடாது, அந்த பாஸ்வேர்டை பார்க்க கூடாது. அதனால என்ன பண்றோம், டைப் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதனால யாருக்கும் தெரியாம வச்சிருக்கு. இப்ப டைப் வந்து யூசர் நேம் டெக்ஸ்ட் வைக்கிறேன். டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சா என்ன ஆகும், நமக்கு விசிபிளா தெரியும். டெக்ஸ்ட் வச்சா எதாவது டெக்ஸ்ட்ல என்ன டைப் பண்றோமோ அது விசிபிளா தெரியும். அவ்வளவுதாங்க, க்ளோஸ் பண்ணிடுறேங்க. இன்புட் டேக இது வந்து க்ளோசிங் டேக் கிடையாது, அதனால ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு என்ன ஆயிருக்கணும், என்னங்க ஆயிருக்கணும், யூசர் நேம் ரெடியா இருக்கணும். கண்ட்ரோல் எஸ் எழுத்து சேவ் பண்ணிக்கிறேங்க. என் பேஜ்ல போய் வியூ பண்ணி போகிறேன். அடா அழகா வந்துருச்சு பாருங்க, அவ்வளவுதாங்க வெப்சைட். யூசர் நேம் கொடுத்தாச்சு, இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு. ஆனா பாருங்க, இந்த பேஜ்ல எனக்கு மேல அழகா இருக்கு, மேல யூசர் நேம் கொடுத்துருக்கோம், அதுக்கு கீழே எனக்கு பாக்ஸ் வந்திருக்கு, பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க பாருங்க, யூசர் நேம் இங்க இருக்கு, அதுக்கு நேராவே எனக்கு என்ன வந்திருக்கு, இன்புட் பாக்ஸ் வந்திருக்கு. எனக்கு கீழே வரணும், ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க, இந்த இடத்துல லேபிள் இங்கதான் உடஞ்சி எனக்கு கீழே வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு பிரேக் டேக் போறாங்க. பிரேக் அப்னா உடைக்கிறதாங்க வேலை. பிரேக் என்னங்க, உடைக்கிறது. இப்ப பிரேக் கொடுத்து கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன், சேவ் பண்ணி பாக்குறேன். எனக்கு அழகா கீழே வந்துடும் பாருங்க, வந்துருச்சுங்க, அழகா கீழே வந்துருச்சு. அவ்வளவுதான் வெப்சைட். இப்ப அடுத்து உள்ள போறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்னொரு லேபிள் பாஸ்வேர்டு அப்படின்றத ஒரு லேபிள் கிரியேட் பண்ண போறோம். லேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம், இன்புட். அதே தாங்க, அதே இன்புட் தான் கொடுக்க போறோம். இன்புட் இப்ப சொல்லுங்க பாப்போம். டைப் எதுக்கு டைப் கொடுக்கணும் இப்ப தெரியும். டைப் என்னதான் கொடுக்கணும், டெக்ஸ்ட்னு கொடுத்துறாதீங்க. டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது எல்லாருமே வியூ பண்ணி பார்த்துருவாங்க, எல்லாரையும் பார்க்க முடியும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், லாஸ்ட்ல காட்டுறேன். இப்ப என்ன பண்ணுவேன், டைப் வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. கொடுத்துட்டு சிம்பிள் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். அதே தப்பு பண்ண வேண்டாம். இங்க என்ன பண்ணலாம், ஒரு பிரேக் டேக் போட்டுக்கலாம், உடஞ்சு கீழே வரதுக்காக. அப்படிதான் அந்த ஃபார்ம் இருக்கு, இதுவும் உடஞ்சுதான் கீழே வந்திருக்கு. இப்ப என்ன பண்றோம், உள்ள போறோம், குரோம்குள்ள போறேன், ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ஆனா இங்க பாருங்க, இன்னும் மேல பாஸ்வேர்டு மேல வந்து, அப்ப இங்க என்ன பண்ணும், இங்க ஒரு பிரேக் டேக் போட்டா வேலை முடியுது, அவ்வளவுதாங்க. இப்ப இன்புட்டுக்கு மேல என்ன செஞ்சிச்சு, இந்த இன்புட் பக்கத்துல பாஸ் செஞ்சு, இப்ப இங்க ஒரு பிரேக் டேக் போடுறேன். சிம்பிள், உடச்சு கீழே போனா பிரேக் டேக் போடுங்க, வேலை முடியுது. அழகா வந்துருச்சுங்க. இங்க ஒரு கோலன் வைக்காதனால அசிங்கமா இருக்கு பாருங்க, பாஸ்வேர்டு பக்கத்துல. அங்க யூசர் நேம்க்கு இங்க கோலன் வச்சிருக்கோம், இங்க பாஸ்வேர்டு பக்கத்துல கோலன் வைக்காதனால அசிங்கமா இருக்கு. இது பேர் 2 புள்ளிக்கு பேர் கோலன் சொல்லுவாங்க. இப்போ பாக்குறோம், அழகா என்னங்க வரல, அதாவது அங்க சேவ் பண்ணிருக்காங்க பாத்துங்க, பாத்தீங்களா, இப்படி வெள்ளை கலர் சிம்பிள் மேல தெரியுதாங்க, இங்க மேல வெள்ளை கலர் தெரியுது பாருங்க. அப்படின்னா பேஜ் சேவ் ஆகும். கண்ட்ரோல் எஸ் மறுபடியும் அழுத்துறேன், போயிடுச்சு பாருங்க. இப்ப சேவ் ஆயிருச்சு. நான் போய் வியூ பண்ணி பாக்குறேன், வந்துருச்சுங்க, கோலன் எனக்கு வந்துருச்சு. இப்ப பாருங்க, உனக்கு டெமோ காட்டுறேன். டைப் கொடுத்தோம் பாத்தீங்களா, அப்ப அதோட வேலை பார்த்துருவோம். இன்புட் டைப் யூசர் நேம் என்ன கொடுத்துங்க, டெக்ஸ்ட்னு கொடுத்தோம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நான் திஸ் சேனல் இஸ் வெரி வெல் தெரியுதாங்க, என்ன பண்றோமோ அது அப்படியே தெரியுது பாருங்க. விசுவலா நீங்களும் பார்க்கலாம், உங்க சுத்திய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா அதையும் அவங்களும் பார்க்கலாம் இந்த விஷயத்த. பாஸ்வேர்டு பாருங்க, சீக்கிரட்டா ஒண்ணு போறாங்க, பார்க்க முடிஞ்சாங்க. ஆனா நான் என்ன பண்ண எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது. ஏன், இன்புட் டைப் வந்து நான் பாஸ்வேர்டு கொடுத்திருந்தேன், அதனால உங்களால வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஒன்னும் கொடுக்கல, நான் குட்டும் தான் கொடுத்திருந்தேன், வேற ஒண்ணும் கொடுக்கல. அவ்வளவுதாங்க விஷயம். இததான் நம்ம என்ன செய்ய போறோம், ரொம்ப கஷ்டமான சுற்று. எப்படா யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு கிரியேட் பண்றாங்க. ஆனா இது யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டா செக் பண்ணி அது சர்வருக்கு போய் கரெக்டா வருது, பேக் ஹண்டுங்க. அதையும் கண்டிப்பா என்ன செய்வோம், நம்மளோட சேனல் நம்ம போடுவோம். இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துருச்சு. ஒண்ணு மறந்துட்டோமே, சப்மிட். ஒரு பட்டனுங்க, பட்டன் வைக்க என்ன வைக்க போறோங்க, பேர்லயே ஆன்சர் இருக்குங்க, ஃபார்ம்குள்ளேயே போயிருங்க, பேர்லயே ஆன்சர், பட்டன் வைக்க போறோம். நேரா போறோம், பட்டன் டைப் பண்றேங்க, பட்டன் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன், வேலை முடியுது. அந்த பட்டனுக்கு ஒரு நேம் வைக்கணுங்க. இந்த இடத்துல பட்டனுக்கு என்ன நேம் வச்சிருக்காங்க, சப்மிட் அப்படின்னு வச்சிருக்காங்க. போய் சப்மிட்னு போறேங்க, சப்மிட்.
கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். சிம்பிள்ங்க. போய் குரோம் போறேன், ரிஃப்ரெஷ் பண்றேன். அழகா வந்துருச்சு பாருங்க சப்மிட். ஆனா என்னங்க ஒரு பிரச்சனை, கீழே வரணும். இப்ப நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. என்ன பண்ணிருக்கணும், பிரேக் டேக் போட்டா வேலை முடியுது. பாஸ்வேர்ட் பக்கத்துல போய் பிரேக் டேக் போட்டா வேலை முடியுது. கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துருங்க, வேலை முடியுது. அழகான ஒரு ஃபார்மே நம்ம கிரியேட் பண்ணுங்க. இப்பயாச்சும் உணர்றீங்களா, நாமளும் வெப்சைட் கிரியேட் பண்றோம், நாமளும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு பேஜே கிரியேட் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க. இது அப்படியே பேக்ரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட் கலரு, அதோட சைஸ் சென்டரா லெப்டா ரைட்டா அப்படின்னு மாத்தினா வெப்சைட் ரெடிங்க. அது சிஎஸ்எஸ்ல கண்டிப்பா நம்ம சேனல்ல போடுவோம். இதுக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.